சக்கதையின் ஆரம்பம். மெல்லிய பக்கவாத்திய இசை பின்னணியில். அந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் செங்குடி. மழை குறைவாகவும் வசதிகள் சுருக்கமாகவும் இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு பெருமை இருந்தது, ஒரு சாதாரண வண்டி பயணியின் பேரில். கதையின் மையம் ராஜா என்ற ஒரு 25 வயது இளைஞன். தினமும் தன் மோட்டார் சைக்கிளில் பால் டெலிவரி பண்ணும் ஒரு சாதாரண வாழ்க்கை. ஆனால் அந்த மனிதனின் சாதாரணதான் தான் எல்லா பசுமையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். ஒரு நாள் காலை 5 மணிக்கு அவன் பால் டெலிவரி போய் கொண்டிருந்த போது ஒரு சத்தம் கேட்கிறது. தயவு செய்து உதவுங்கள். பக்கத்தில் இருக்கும் பழைய கட்டிடத்தில் ஒரு மூதாட்டி விழுந்து விட்டாள். அவள் கணவர் இருந்தும் அவனை தூக்க முடியாத நிலை. வழக்கமானவர்கள் சும்மா பார்த்து சென்றனர். ஆனால் ராஜா அவசரமாக தன் பைக்கை நின்று வைத்தான். மூதாட்டியை தன் தோளில் தூக்கி கொண்டு அவளை நேராக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். மருத்துவமனையில் மருத்துவர், நீங்க கொஞ்சம் தாமதிச்சிருந்தா இவருக்கு வலது காலை முறிந்திருக்கும் தம்பி. உங்களை போன்றவர்கள்தான் உண்மையான ஹீரோக்கள். முடிவு. அந்த சம்பவம் ஊருக்கெல்லாம் பரவியது. யாரும் எதிர்பார்க்காதபடி ஊராட்சி தலைவர் ஒரு சிறப்பு பாராட்டு விழாவில் ராஜாவுக்கு நம் ஊர் ஹீரோ விருது வழங்கினார். ராஜா சொன்னது, நீங்க என்ன ஹீரோ சொல்றீங்க? நம்ம ஊரில் யாரும் பார்த்து கொள்ளறதில்ல தாங்க. நம்ம உயிர் இருக்குது. அடிக்குறிப்பு. இது போன்ற நம் ஊரின் ஒழிக்காத நாயகர்களை பற்றி தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த நம் ஊர் ஹீரோஸ் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருங்கள். அடுத்த பாகம் 2. மழையில் பசுமை விதைத்தவன். ஒரு விவசாய குழந்தையின் எதிர்பாராத முயற்சி. இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்ததா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகிர்ந்து மற்றவரும் கேட்கவும் செய்கிறீர்களா? அதுதான் நம் ஹீரோக்களுக்கு உண்மையான பாராட்டு.